வணக்கம் வணக்கம். முன்னால் சொன்ன தொடர்ச்சியாக இப்போ சொல்கிறோமுங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்காரருக்கு ஒன்றும் போடுறது கிடையாது. போலீஸ் கமிஷனர் போட்டால் அங்கே ஆளுக்கு தான் வேணுங்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டுக்காரரு உள்ளே ஊந்து இந்த எடப்பாடி கூப்பிட்டு காசை கொடுத்து தமிழ்நாட்டை பூரா கெட்டு போட்டான். அவங்க பசங்க உள்ளேயும் கெட்டு போட்டான். இந்த எடப்பாடி பண்ண வேற ஒரு ஆள். இதுக்கு முன்னே அப்படியே ஒரு அளவுக்கு தேர் ஓடிட்டு இருந்தது. ஆனால் அந்த தேர் ஓடுறதுக்கு கிரீஸ் வச்சு சக்கரத்துக்கு அந்த அல்லக்கை இதாட்ட சொருகி வைப்பாங்க. அதை கல்வி விடுறதுக்குன்னே தமிழ்நாட்டில் இந்த அல்லக்கை ஒன்று யார் எடப்பாடி ஒன்று வேலை. அத்தனை பேர்த்துக்கு காசை கொடுத்து அத்தனை பேர்த்து சோம்பேத்தன் பண்ணி அப்போ சாராயமாகப்படுத்த கொண்டு வந்து உழைக்கொண்டு சாராயத்தை கொண்டு விட்டுரு பூரா மூளை கட்டு. இப்போ பிள்ளைய பிடிக்காதுன்னு தெரியுமானது, குழந்தை பிள்ளைய பிடிக்கிறதுன்னு தெரியுமானது, மூளை அப்படி செலவு பண்ணி வச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டில். எந்த கட்சியை திமுக கட்சியே முதல் நல்லா இருந்தது. இப்போ மாதிரி இருக்க இந்த ஸ்டாலின் வந்ததுலேருந்து கெட்டு போனார். இந்த சாராய ஆலை இப்போ அவங்ககிட்ட இருக்கிற ஆலையே இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் ஆலை ஒன்று உங்கள் கான்ட்ராக்ட் விட்டு தமிழ்நாட்டிலே கான்ட்ராக்ட் விட்டு இப்போ செய்கிறதுக்கு நம்ம நாட்டிலையே நம்ம தமிழ்நாட்டிலேயே சாராய கடை போடுங்க. அவங்களெல்லாம் மூட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்போ சாராயம் குடிச்சிட்டுக்கிட்டு அவங்க என்ன சாராயத்தை கதை கொடுக்குறாங்க என்னன்னு தெரியாது. அவங்க ஆளுங்க ஒன்றும் முக்கால் அளப்பாக இருக்கிறாங்க. போலீஸ் கமிஷனரும் ஒன்று இருக்கிறாங்க. 1-2 வருஷம் ஆனால் தான் அவங்க மாறி மாறி போவாங்க. இந்த தாசல்தார்லையும் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. 30 வருஷமாக பாடம் சொல்லி கொடுத்து பூராமல் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டுக்காரரு புதுசாக வரவனை தெற்க போனால் வடக்க ஓம்பாங்க, வடக்க போனால் தெற்க ஓம்பாங்க. வேலைக்கு மாற்றி போடாதீங்க. அவையெல்லாம் இருக்கட்டு. அந்த மகனையே பழக்கி அது அப்பனுக்கும் மகனுக்குமே சண்டை விடுங்க. அப்போ தான் ஆகும். மகன் வந்தான்னு அந்த வேலைக்கு அது எப்படியாப்பா அப்படின்னு பொதுமக்கள் கேட்கும்போது யூடியூப் சேனலு ஒரு பக்கம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இருக்குது, மக்களும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் சாராய கடை போடுறதுக்கு ஒப்பத்து கொடுத்து சாராய கடை போட சொல்லுங்கள். போட்டு அவங்ககிட்ட சாராயத்தை அவங்க முன்னால் இருந்த அரசாங்கத்தை நிறுத்தி போடுங்க. அப்புறம் மெதுவாக சாராய கடை விட்டு போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பணங்களுக்கு கொண்டு போங்க. இப்போ முதலையே பணங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. விவசாயி போராடுறதுலையே தென்னை மரத்துக்கல் வேணும், தென்னை மரத்துக்கல் வேணுங்கிறாங்க. பனங்கல்லும் போட்டு பனைமரம் வளர்த்துட்டு காற்று கசம்பெல்லாம் வந்துன்னா புயலெல்லாம் வந்துன்னா பனைமரம் நிறையா பில்டிங்கி தடுக்கு. பனைமரம் எவ்வளவு ஒன்றுமே இல்லாமல் மரத்தெல்லாம் வெட்டி சுத்தம் போட்டோம்னா ஓலை குடிசை ஓட்டுக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போயிடுது. நிதியும் கொடுக்கறது இல்லை, நீங்கள் ஒன்றும் கொடுக்கறது இல்லை. அதனால் பனைமரம் வளர்த்த சொல்லுங்க. ஒரு வீடு இருந்ததுன்னா 4 பக்கம் பனைமரம் கட்டுது. அதில் பனைமரம் தெளிவு இருக்கிறதா கல்லுக்கு இருக்கிறதா அதில் தெளிவாக சாமான் பண்ணலாம். ஆச்சு பார்த்தியா? அந்த காலத்தில் குறிப்பு எழுதுண்டு சாதகம் என்ன நட்சத்திரம் என்ன இது வருதுன்னு ஓரசை வீடுல எழுதினாங்க. மந்திரிகளை பழைய காலத்து ராசா கூட்டங்களை அந்த பனையோலையில் எழுதி பழகுண்டு. ஆச்சு பார்த்தியா? இதையெல்லாம் கடைபிடிச்சி கொண்டு வாங்க. அடுத்தது நான் சொல்கிறேன் அவராயா. அடுத்த தொடர் கதையில் 26 6வது மாதம் 1926 வருஷம் 1926 இது தப்பாக தெரியும். அந்த வருஷம் சொல்கிறது மன்னிச்சுங்க. வணக்கம் வணக்கம்.